நூலிழையில் தப்பிய இபிஎஸ், அலங்கார வளைவு சரிந்து விழுந்ததால் பரபரப்பு. வணக்கம் செய்திப்புனல் நேயர்களே. திருவண்ணாமலையில் பிரச்சார பயணத்தில் இருந்த எடப்பாடி பழனிசாமியின் பேருந்தின் அருகே பிரம்மாண்ட வரவேற்பு ஆர்ச் சரிந்து விழுந்தது. நூலிழையில் எடப்பாடியின் வாகனம் தப்பியதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே. பழனிசாமி 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற முழக்கத்துடன் தமிழகம் முழுவதும் தீவிர பிரச்சார சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். கடந்த ஜூலை 7ஆம் தேதி தனது பிரச்சார பயணத்தை கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் தொடங்கினார். இந்த பிரச்சார பயணத்தின் போது திமுக ஆட்சியின் குறைபாடுகளை மக்களிடம் எடுத்துரைக்கும் வகையில் பேசி வருகிறார். மேலும் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது, காவல் நிலைய மரணங்கள், டாஸ்மாக் ஊழல், போதைப் பொருள் கலாச்சாரம் மற்றும் அனைத்து துறைகளிலும் ஊழல் போன்றவை எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சித்து வருகிறார். கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, நாமக்கல், கரூர், கிருஷ்ணகிரி ஆகிய கொங்கு மண்டல மாவட்டங்களில் தொடங்கியது. அடுத்ததாக விழுப்புரம், கடலூர், பெரம்பலூர், அரியலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது.